இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அதில் வந்து இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் பற்றி சொல்ல போகிறேன். ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸு ப்ளஸ்ஸு மெச்சூரிட்டி லாக்இன் பீரியட் எப்படி ரிடீம் பண்ணுறது அதை பற்றி சொல்ல போகிறேன். நம்ம இஎல்எஸில் பெனிஃபிட் ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ் சேவிங் இருக்குது. மற்றபடி மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் மாதிரி ப்ராஃபிட் லாஸ் ரெண்டுமே இருக்கும். நம்ம ஃபண்டை பொறுத்திருக்கு, ஃபண்டோட மூவ்மெண்ட் பொறுத்திருக்கு. இப்போ என்னோடய ஃபண்டு வந்து டிஎஸ்பியில் அக்கௌண்ட் இருந்தது, டிஎஸ்பி பிளாக் ரோவரில் அக்கௌண்ட் இருந்தது. 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் முடிஞ்சது என்னோடய இஎல்எஸ்எஸ் ஸ்கீமில். அதை எப்படி ரெடீம் பண்ண போகிறதுன்னு உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். ஜஸ்ட்டு லாகின் பண்ணிக்கிறேன் நான். சப்போஸ் இப்போ என்னோடய ஃபண்ட் அமௌண்ட் பாருங்கள். இப்போ என்னோடய டோட்டல் ட்ரான்சாக்ஷன் நான் பண்ணது 21,000. ஓகே, இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ என்னோட பார்த்தீங்களா, நான் 21,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்போ 4th June வந்து 90,686, ஒரு 6% லாஸில் இருக்குது. இதில் XIRR ஒரு அப்சல்யூட் ரெண்டு இருக்குது. 6.26 என்னோட லாஸில் இருக்குது. XIRRங்கிறது வந்து எக்ஸ்டெண்டட் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னுங்கிறது வந்து ட்ரெண்டை பொறுத்து இயர்லி நான் எப்போ 3 இயர்ஸ்னால் அதுக்கு அதோட கிராஃப் மூலிமா அதை அவங்க சொல்லுவாங்க அப்ராக்சிமேட்டாக எனக்கு 4.4ன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு அப்சல்யூட்டாக என்னோடய மொத்த இப்போ லாஸ் வந்து 6.26% இருக்குது எனக்கு இப்போ. ஓகே, இப்போ இதில் வந்து என்னோடய இது ட்ரான்சாக்ஷன் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா 2017 ஒரு விஷயங்க. 2017 5th June லாஸ்ட்டு கீழே பாருங்கள். 5th June என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் எஸ்ஐபி கட்டாச்சு 1000 rupeesன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இது மாதிரி 2017 இப்போ வரைக்கும் நான் வந்து 21,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 3 இயர்ஸ் லாக்இன் முடிஞ்சது. இப்போ 2017 June, இப்போ 2020 June. இதில் வந்து எனக்கு 3 இயர்ஸ் லாக்இன் பீரியட் முடிஞ்சது. இதில் எப்படி சப்போஸ் இப்போ என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து 21,000 இருக்குன்னா என்னால் ஃபுல் அமௌண்ட்டு இப்போ மெச்சூரிட்டி முடிஞ்சு எடுக்க முடியாது. இதில் எப்படின்னா, சப்போஸ் இதில் வந்து 1,000 rupees நான் ஜூன் இன்வெஸ்ட் பண்ணால் இந்த 1,000 rupees மட்டும் தான் இந்த ஜூனில் எடுக்க முடியும். 2017 ஜூனில் இன்வெஸ்ட் பண்ணது இப்போ 2020 ஜூனில் 1,000 என்ன பெனிஃபிட் எனக்கு கிடச்சிருக்கோ அதை எடுக்க முடியும். இப்போ இதில் எப்படின்னா, இப்போ சப்போஸ் 1,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பார்த்திங்களா என்னோடய NAV பாருங்கள். நெட் அசெட் வேல்யூ ஆஸ் ஆன் 5th June 2017 42.873 போட்டிருக்காங்க. இப்போ நான் வந்து 1,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 1000 டிவைட் பை 42.873 23.32 யூனிட்ஸ். இவ்வளோ நான் வாங்க முடியும். இதுதான் அந்த NAVயோட அர்த்தம். இவ்வளோ NAV இருக்குது அந்த ஃபண்டோட NAV 42.863. நான் வந்து யூனிட்ஸ் பாருங்கள் 23.325 நான் வாங்கியிருக்கிறேன் நான். இது மாதிரி இந்த நம்மளோட ஃபண்டு க்ரோத் ஆக சப்போஸ் சில டைம் மார்க்கெட் பேசிஸில் க்ரோத் ஆகும். இப்போ சப்போஸ் என்னோடய 2018 பாருங்கள், 2018 டிசம்பர் 20 டிசம்பரில் என்னோடய நெட் அசெட் வேல்யூ பாருங்கள் 44 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்னோடய யூனிட் கம்மியாகும். எனக்கு டிவைட் பை 1000 பண்ணுறப்ப யூனிட்ஸ் கம்மியாக தான் நான் வாங்க முடியும். அதே மாதிரி இதில் வந்து 20th August இதில் பார்த்தீங்களா 46 இருக்குது என்னோடய NAV. இதே மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்திருக்கு. 52 வரைக்கும் போயிருக்கு. ஜனவரி மந்தில் பாருங்கள் 52 வரைக்கும் போயிருக்கு. அப்போ பாருங்கள் யூனிட் எனக்கு கம்மியாக இருக்குது. 1,000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். 1,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். டிவைட் பை 52 NAV 19 யூனிட்ஸ் தான் வாங்க முடிஞ்சதுனால 19 யூனிட்ஸ் தான் வாங்க முடிஞ்சது. இப்போ இதில் என்னென்னா, இப்போ நான் வந்து ஜூனில் வந்து எனக்கு வந்து June 5th அன்றைக்கி 2017 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்றைக்கி June 5th அன்றைக்கி என்னால் ரெடீம் பண்ண முடியும். என்னால் வெறும் 1,000 தான் ரெடீம் பண்ண முடியும். என்னால் ஃபுல் அமௌண்ட் 21,000 ரெடீம் பண்ண முடியாது. இது மாதிரி இப்போ நான் வந்து 30 டிசம்பர் அன்றைக்கி 2018 30 டிசம்பரில் பண்ணியிருக்கேன்னா 3 இயர்ஸ் கழிச்சு தான் 2022 டிசம்பரில் 2022 டிசம்பர் 30 அன்றைக்கி தான் எனக்கு இந்த 1,000 ரெடீம் பண்ண முடியும். இதில் எப்படி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்? இப்போ மொத்தமாக என்னோடய இப்போ வரைக்கும் பார்த்தா எனக்கு 1,000 லாஸில் இருக்குன்னது 6.2 லாஸில் இருக்குது. இது எப்படி ரெடீம் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ June 5th அன்றைக்கி என்னோடய யூனிட்ஸ் எவ்வளோ இருந்தது? 23.325 யூனிட்ஸ் இருந்தது. இதை இப்போ இருக்கிற NAVயோட மல்டிப்ளை பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. இப்போ இருக்கிற NAV என்னன்னா, உங்களுக்கு இப்போ என்னோடய ஹோல்டிங்கில் இப்போ ரெடீம் பண்ண போகிறேன். இப்போ ரெடீம் பாருங்கள். இதில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 21,000, ப்ராஃபிட் லாஸ் 1,300, டோட்டல் யூனிட் வந்து 458ங்கிறது வந்து நான் வந்து மொத்த யூனிட்ஸு இப்போ ஆவரேஜாக நான் வந்து 21 months பே பண்ணியிருக்கேன். அப்படின்னா 458 டிவைட் பை 21 monthsனால் என்னோடய ஆவரேஜாக என்னோடய பர் மந்த் என்னோடய யூனிட்ஸ் 21 யூனிட்ஸ் வாங்கியிருக்கேன் நான். அது மொத்தமாக தான் அது காமிக்குது 458 காமிக்குது.
இப்போ ரெடீம் பண்ண இப்போ லேட்டஸ்ட் என்ஏவிங்கிறது இப்போ இருக்கிற என்ஏவி 42.967. ஆனால் ஜனவரி மந்த் 52 இருந்தது. மார்க்கெட் இப்போ கொரோனா வைரஸ்னால எல்லாமே நம்மளுக்கு டவுன் ஆனதுனால நம்மளோட ஃபண்டோட இது க்ரோத் டவுன் ஆகி 52லேருந்து 42 ஆயிருக்கு. இதனால தான் நம்மளது ஃபண்டு இப்போ லாஸில் இருக்குது நம்மளுது. இப்போ நான் ரெடீம் பண்ண போகிறேன். ரெடீம் கிளிக் பண்ணால் இப்போ எனக்கு பார்த்தா 1002 காமிக்குது எனக்கு. இவ்வளோதான் நான் இன்வெஸ்ட் பண்ண 1000 எனக்கு 2 rupees தான் பெனிஃபிட் கிடைக்குது. ஏன்னா நான் வாங்கினப்பையும் இப்போ சப்போஸ் என்னோடது அப்பயும் வந்து எனக்கு வந்து ஸ்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபண்ட் இது வந்து ட்ரான்சாக்ஷன் அப்போ என்னோடய என்ஏவி வேல்யூ வந்து 42.873 ஓகேங்களா. 42.873 மைனஸ் இப்போ இருக்கிற என்ஏவி வேல்யூ வந்து 42.967 எனக்கு இந்த பர்சன்டேஜ் தான் எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக ப்ளஸில் வரும். இவ்வளோ தான் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு இந்த 3 இயர்ஸில். ஏன்னா இப்போ மார்க்கெட்டுக்கு க்ரோத் இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு வந்து இப்போ சப்போஸ் நெக்ஸ்ட் மந்த் ரெடீம் பண்ணுறப்போ அப்போ எனக்கு என்ன என்ஏவி இருக்கோ அதோட எத்தனை யூனிட்ஸ் நான் வாங்கினேன் 1000 rupeesக்கு அப்போ எத்தனை யூனிட்ஸ் வாங்கணும் அப்போ எனக்கு கிடச்சி. சப்போஸ் இந்த மந்தில் வந்து நான் ஜனவரியில் வந்து 2020 ஜனவரியில் பார்த்தீங்கன்னா என்னோடய என்ஏவி வந்து 52 யூனிட்ஸ் 19 யூனிட்ஸ் வாங்கியிருக்கேன். சப்போஸ் இதே எனக்கு என்ஏவி வந்து இப்போ 42 இருக்குது. 42 into 19 யூனிட் போகிறப்ப நான் பண்ண 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்போது 800 எனக்கு வந்து லாஸ் 200 rupees. இது மாதிரி தான் கியூமுலேட்டிவாக லாஸ் எனக்கு வந்து இப்போ காமிக்குது 1300 லாஸ் எனக்கு காமிக்குது. இது மாதிரி இதில் எனக்கு இந்த லாஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மூவ் ஆகிட்டே போச்சுன்னா இப்போ என்ஏவி வந்து 42 கரண்ட்டாக 42 இருக்குது 52 போச்சுன்னா எனக்கு இது ப்ராஃபிட் ஆகும். இதில் நம்மளுக்கு பெனிஃபிட் என்னென்னா சப்போஸ் மற்ற ஃபண்டில் வந்து நம்மளுக்கு 3 years மெச்சூரிட்டி வந்து ரெடீம் பண்ணணுமா வச்சுக்கோ நம்மளுக்கு இப்போ இருக்கிற லாஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து எப்படின்னா இன்னும் 3 years நம்மளுக்கு ஆகும். சப்போஸ் மார்க்கெட் நம்மளுக்கு பாசிட்டிவாக மூவ் ஆச்சுன்னா நம்ம ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம். லாஸ் இல்லாமல் ப்ளஸ் 4% ப்ளஸ் 6% வரலாம். ஏன்னா ஜனவரி மந்த் வரைக்கும் ப்ளஸ் 8% ப்ராஃபிட் இருந்தது. ஆனால் கொரோனா வந்துக்கு மார்க்கெட் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஃபண்ட் எல்லாமே க்ரோத் குறைஞ்சி நம்மளுக்கு இப்போ லாஸில் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ரெடீம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ரெடீம் பண்ண என்ன ப்ராசஸ் ஆகும்னு காமிக்கிறேன். இப்போ ரெடீம் இது பார்த்தீங்கன்னா இந்த 5th ஜூன்னால் திருப்பி அடுத்த 5th ஜூன் தான். ஏன்னா ஒரு யூனிட் தான். அப்போ 23 யூனிட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். அந்த 23 யூனிட்ஸ் மட்டும் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. பாருங்க அவைலபிள் பேலன்ஸ் வந்து அண்டர் லாக்இன் பீரியடு திருப்பி எனக்கு அதுதான் கிடைக்கும். ஃபண்ட் அகேன்ஸ்ட் தி ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ இந்த அமௌண்ட் வந்து எனக்கு எவ்வளோ எடுக்கணும்னு கேட்குறாங்க. எங்கிட்ட ஃபுல் அமௌண்ட் 1002. சப்போஸ் இதிலே வச்சுருந்தோமா நம்மளுக்கு பெனிஃபிட் தான். சப்போஸ் அந்த ஃபண்டு க்ரோத் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மந்த்து இப்போ என்ஏவி வந்து 42 இருக்குது. அது என்ஏவி 45 போச்சுன்னா இப்போ 1002 இருக்குது இல்லைங்க. அட்லீஸ்ட் 1000 சப்போஸ் 45 போச்சுன்னு வச்சுங்களேன். என்ஏவி 46 ஆயிடுச்சு இன்ட்டு எங்கிட்ட 23.2 யூனிட் இருக்குன்னா எனக்கு 60 rupees இன்க்ரீஸ் ஆகும் எனக்கு. ஆனால் இப்போ ஒரு டைம் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணிக்கலாம் எப்படி வந்து ரெடீம் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் அப்படியே ரிடம்ஷன் கொடுக்குறேன். கேன் பி லெஸ் தென் 500 அமௌண்ட் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆல் அவைலபிள் யூனிட்ஸ். ஓகே, இதில் அமௌண்ட் கொடுக்கலாம். அமௌண்ட்டில் வந்து 1002 இருக்குது. யூ மஸ்ட் ஹேவ் ஏ மினிமம் rupees 500 redemption. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எக்ஸிட் லோட் ஃப்ரீ தான் நம்மளுக்கு. மினிமம் அமௌண்ட் பேலன்ஸ் 500 ஆஃப்டர் யூ மஸ்ட் ஹேவ். ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா என் அக்கௌண்ட்டில் வந்து யூ மஸ்ட் ஹேவ் ஏ மினிமம் அமௌண்ட் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் 500 ஆஃப்டர் ரிடெம்ஷன் பண்ண போகிற எனக்கு 500 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதனால் நான் இப்போதைக்கு 500 தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். 502. ஆனால் எதனால் இது ரீசன் சொல்லிட்டு நான் செக் பண்ணி திருப்பி உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் யூனிட் கொடுத்து போகலாம். நம்பர் ஆஃப் யூனிட்ஸில் வந்து 23.325. ஓகே, அவங்க சொல்கிறாங்க பாரு ரிட்டர்ன் ஸோ ஃபார் 0.07 சொன்னால் இல்லைங்களா. எனக்கு 3 இயர்ஸில் வந்து எனக்கு நம்ம கம்மியாக தான் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக ப்ளஸ் தான் இருந்தது, ப்ளஸ்லேருந்து மைனஸாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து 8% வரைக்கும் போச்சுது இயர் டு இயர். ஆனால் இப்போ கொரோனா தான் குறைஞ்சது எனக்கு. கண்டினியூ ரெடீம். when you hit continue you will forward the register request. okay, 1002. ஆக்சுவலாக என்னோட அமௌண்ட்டில் வரல, திருப்பி யூனிட்ஸ் கொடுத்தேன். யூனிட்ஸ் மூலிமா ரிடெம்ஷன் ஆகிட்டுருக்கு எனக்கு.
ஓகே சக்ஸஸ்ஃபுல் டிரான்சாக்ஷன் டேட் ஃபுல்லி நம்பர் ஓகே 20 யூனிட்ஸ் per 23.32 ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 10 மேபி 1-2 டேஸில் அமௌண்ட் எனக்கு ரிசீவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்து ரெடெம்ஷன் பண்ணும். இதில் என்ன நம்மளுக்கு ஈலஸ் என்ன ப்ளஸ் என்னென்னா, சப்போஸ் நமக்கு லாஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த இப்போ மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் லாஸ் வெளியே வராமல் நமக்கு இன்னும் 3 years டைம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து மேபி பாசிட்டிவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது ஒரே ஒரு பெனிஃபிட் மட்டும் தான், ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் பாயிண்ட்டை நம்மளுக்கு ஒரு கம்மி பர்சன்டேஜ் இருக்குது இது ஆகிறதுக்கு எனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.